1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்கு. இங்கே வா, இங்கே வந்து பாரு இதை நண்பர்களே. இப்போ என்ன ஆச்சுன்னா, மேலே ஒருத்தன் ஏறலாம், அவ்வளோதான் பாலம் வேலை தொடங்கி விட்டது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னா சிதறால் மலை கோயிலில் தான். இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து இன்னும் மேலே போகணுன்னா 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்கு. நம்ம தம்பி தான் அங்கே போயிட்டுருக்கான். எத்தனை கிலோமீட்டர் நான் வந்திருப்போம்? நான் தான் வயசானவன். 17 வயசு தானே அது உனக்கு. இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்கு? ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? மனோஜ், இங்கே வா, இங்கே வந்து பாரு இதை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குளம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது கிடையாது, இயற்கையாகவே உருவானது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளம் இன்னைக்கு வரைக்குமே வத்துனது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம குமரியோட மொத்த அழகே இதில் தெரியும். இப்போ இது எல்லாருக்கும் சிதறால் மலைக்கோயில்னு தெரிஞ்சாலும் பண்டைய காலத்தில் இதை திருச்சரணத்து பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பேர் வர காரணம் என்னென்னா, அன்னைக்கு இருந்த சமண துறவிகள் மக்களுக்கு இந்த இடத்துல தான் கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற சிலைகள் எல்லாம் செதுக்கப்பட்டு ஏதோ கொஞ்சம் வருஷம் ஆகலை, கிட்டத்தட்ட இது 1100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன நூற்றாண்டு தெரியுமா? 200ஆம் நூற்றாண்டு. அதுதான். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இங்கே நீங்கள் கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இதில் அந்த காலத்தில் வாழ்ந்த சமண பெண் துறவிகள் இந்த கோயிலுக்கு அவங்களோட தங்கத்தையும் நிலத்தையும் தானமாக கொடுத்ததை இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் பகவதி அம்மன் கோவில். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, மேலே ஒருத்தன் ஏறலாம், ஐயோ